ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கடைக்கு போகும்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்லா தளன்னு இருந்துச்சுங்க. சரி, கண்ணுக்கு நல்லது தானே அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை செய்கிறதுக்காக துவரம்பருப்பு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் வர வரலும் வச்சுக்கலாம். இது 2 விசில் வரட்டும். அது கூடவே நம்ம இன்றைக்கி முட்டை வறுத்து இந்த சைடிஷ்க்கு முட்டை வறுவல் செய்ய போகிறேன். அதுக்காக முட்டை வேக வச்சுருக்கேன். இதை உரித்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது துவரம்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விட்டோம். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வெந்துடும். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். எப்பவுமே கீரை செய்யும்போது புளி சேர்த்தா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா வெந்துடும். இதை ஒரு கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் போட்டுக்குங்க. இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு கடையில் கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு, பூண்டு, வரமிளகாய், பெருங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் எடுத்து கொட்டி நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி, கண்ணுக்கும் குளிர்ச்சி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு அதே கடாயில் எண்ணெய் விட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி எடுத்துடுங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியும் பரட்டி விட்டோம்னா நம்மளோட முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கீரைக்கு இந்த முட்டை வறுவல், அப்புறம் கருவாடு, அப்புறம் மோர் மிளகா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கீரைக்கு என்ன மாதிரி சைட் டிஷ் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை முட்டை வறுவல் தாங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே.